இந்த பாரு பாரதி, கனவுல வர்ற சோறு வயித்த நிரப்பாது. உன்னை நீ ஏமாத்துனது மட்டும் இல்லாம இப்ப எங்களே ஏமாத்துறியா நீ? பாரதி, உன்ன ஆதி கூட சேர்ந்து வாழு, இல்லனா உனக்குன்னு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. இப்படி ரெண்டும் கெட்டானா இருந்தா வாழ்க்கை நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் அவளுக்கு புரியாது லட்சுமி. ஆதியே வேணான்னு சொல்லுவா, ஆனா அதே நேரம் அவனுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போய் ஓடவும் செய்வா. நீ யாரை ஏமாத்த இந்த வேஷம் போடுற பாரதி? நீ இப்படியே இருந்துட்டு ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு நாள் உனக்கே உன் வாழ்க்கை இல்லாம போயிடும் பாரதி. தயவு செஞ்சு ஆதி கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. என்ன தெய்வ? காஃபி நல்லா இருக்கா? மித்ரா எந்திரிச்சிட்டாளா? காஃபி குடிச்சிட்டியா? குடுத்துட்டேங்க, இதோ வந்துட்டா பாருங்க. ஏய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன மித்ரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு மித்ரா, என்ன முக்கியமான விஷயம்? நானும் அதையும் இன்னைக்கே அமெரிக்காவுக்கு கிளம்புறோம். டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணனா ப்ளீஸ். என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்லிட்டு இருக்க? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல ஆதி, நம்ம கிளம்பலாம் ப்ளீஸ். என்ன மித்ரா பேசுற? இன்னும் 15 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்க? 15 நாள்ல இங்க இருக்க முடியாது, இன்னைக்கே கிளம்புறோம் அண்ணி. என்னாச்சு மித்ரா, ஏதாவது ப்ராப்ளமா? ஏய், எதுவா இருந்தாலும் சொல்லு. ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லனா, என்னால இங்க இருக்க முடியாது, அவ்வளவுதானா? மித்ரா, என்ன பேசுற நீ? நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தது நீதான். இப்ப நீயே திடீர்னு கிளம்பணும்னு சொன்னா என்ன பண்றது? எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்றல, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஆதி ப்ளீஸ் ஆதி, நமக்கு இந்த ஊர் வேண்டாம். எனக்கு இங்க வந்ததுல இருந்தே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, ஏதோ ஒன்று மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. நம்ம அமெரிக்காவுக்கே போயிடலாம் ப்ளீஸ். எல்லாம் சரிதான்க்கா, நீயும் மாம்சும் கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்காவில தானே செட்டில் ஆக போறீங்க, அப்புறம் என்ன? ஐயோ, எல்லாருக்கும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏய் மித்ரா, மித்ரா ரிலாக்ஸ். இப்போ என்ன, நீயும் அதையும் அமெரிக்கா போனோம் அவ்வளோதானே? இன்னும் 2 வாரம் தானே இருக்கு. உங்க மேரேஜ் முடிஞ்சதும் நீங்க இங்க இருக்கவே வேண்டாம். உன் விருப்பப்படியே நீ ஆதியை கூட்டிட்டு அமெரிக்கா போயிடு. 2 வாரம்லாம் எங்களால இங்க இருக்க முடியாதுண்ணா, இப்பவே போகணும், இன்னைக்கே போகணும். வேணா முதல் நாள் மட்டும் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுறோம் ப்ளீஸ்ண்ணா. மித்ரா, என்ன திருப்பதி திருவண்ணாமலைக்கு போறேங்கிற மாதிரி அமெரிக்கா போயிட்டு திரும்ப வரேன்னு சொல்ற? 2 வாரம் தானே, கல்யாணத்தை முடிச்சுட்டே போலாம்ல. இப்போ என்ன உங்களுக்குலாம்? எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் அவ்வளவுதானே? நாளைக்கே ரிசப்ஷன், நாளைக்கு மறுநாள் கல்யாணம், அதுக்கப்புறம் உடனே நாங்க அமெரிக்காவுக்கு போறோம், ஓகேவா? என்ன மித்ரா, நாளைக்கே வா. இங்க பாருண்ணா, என்னைக்கா இருந்தாலும் இங்க 2 பேருக்கு தானே கல்யாணம் ஆக போகுது, அது நாளைக்கே ஆகட்டும். யாரெல்லாம் முக்கியமோ அவங்கள மட்டும் கூப்பிடுங்க. எந்த மண்டபம் கிடைக்குதோ அந்த மண்டபத்துல வச்சா போதும். எனக்கு கிராண்டா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆதி மட்டும் இருந்தாலே போதும். என்ன யோசிக்கிறீங்க? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. நீ சொல்லிட்டா ஆதிய ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? என்னோட சந்தோஷம் தான் ஆதியோட சந்தோஷம், அவரோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஆதி, உங்களுக்கு ஓகே தானே? நான் அமெரிக்கால உன் கூட இருந்த 5 வருஷத்துல நீ சொல்றது தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு இருந்தாலும் அது நடக்க தானே போகுது, அது நாளைக்கா இருந்தாங்க. தேங்க்ஸ், தேங்க் யூ so much. ஏங்க, இப்ப என்னங்க பண்ண போறோம்?
என்ன பண்ணணுங்கிற? எந்த மண்டபம் ஃப்ரீயா இருக்குன்னு பார்க்கணும். நாளைக்கே ரிசப்ஷன் வச்சுட்டு நாளைக்கு மறுநாள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணணும். வேற என்ன? தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உங்க 2 பேர் சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம். சரி, நீங்க 2 பேர் மட்டும் ரெடி ஆயிட்டு வாங்க. முக்கியமான உங்களுக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடலாம். ம், ஓ ம், வா. வா. அவன் நினைக்கிறத நடத்திட்டு தான் அடுத்த வேலையை பாப்பான். ம். அதானே என் அக்காவோட கேரக்டர். என்ன பாரதி முடிவு பண்ணிருக்கேன்? மனோ இங்க. வெளியில தான் இருக்கான். மனோ, மனோ. வரேங்க. சரி சரி சார், புரியுது சார். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஈவினிங் கால் பண்றேன். நம்ம கிருஷ்ணன் சார் தான் பேசினாரு. பல்லவி ஹோட்டல் ஓனரு ரொம்ப நல்ல மனுஷனா, அவங்க குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்றாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அக்கா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அத முடிவு பண்ண வேண்டியது நீயும் நாங்களும் இல்ல, உங்க அக்கா தான். நான் முடிவு பண்ணிட்டேன். என்னால என் பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. அதனால நான் இழந்தது ரொம்ப அதிகம். நான் பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம். எனக்கு நடந்த கொடுமை ரொம்ப அதிகம். நான் அழுத அழுக அதிகம். அதனால எனக்கு அந்த பழைய வாழ்க்கை வேண்டாம். அதுக்காக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை வாழ போறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அதுவும் வேண்டாம். மனோ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு நீங்க 3 பேர் தான் குடும்பம். என் குழந்தைங்க 2 பேர் தான் என் உலகம். இந்த ஊர்ல இருந்தா நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க, நானும் நிம்மதியா இருக்க மாட்டேன். அதனால இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். போதும், இதுக்கு மேல ஒண்ணு ஆக போறதில்ல. எலிக்கு பயந்து வீட்டை கொடுத்தன கதையா என்ன இது? பாரதி, ஊரை விட்டு போனா எல்லாம் சரியாயிடுமா? சரி ஆகும், ஆகணும். அக்கா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? ஒருத்தர் உன்னை பொண்ணு கேட்டு வந்தாரு. அவரை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது உன் விருப்பம். அதுக்காக ஊரு காலி பண்ணிட்டு போறேன்னு சொல்றதுல என்னக்கா நியாயம்? என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத மனோ. இது என் முடிவு. நான் குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அம்மாவா, பாட்டியா, தம்பியா, நீங்க 3 பேரும் இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா நீங்களும் என் கூட வாங்க. இல்லையா, உங்க விருப்பம். என் குழந்தைங்களுக்காக நான் மீதி இருக்கிற வாழ்க்கைய வாழ்ந்து தொலைச்சுதான் ஆகணும். அதுக்காகவாவது நான் இங்க இருந்து போகணும். இதான் என் முடிவு. உங்க முடிவு என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க சொல்ற முடிவை வச்சுதான் நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசணும். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதனால தான் இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். எஸ், என்னோட வேர்ல்ட், என்னோட ஹாப்பி, என்னோட எவ்ரிதிங், மை சிஸ்டர் மித்ராவுக்கும் ஆதிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஆனா ஒண்ணு, உலகத்துல எங்கேயும் இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு இன்விடேஷன் கொடுக்க போறோம், நாளைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு மறுநாள் கல்யாணம். நானும் உங்களை மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன். ஆனா என் தங்கச்சி மித்ரா கேட்டு நான் எதையுமே மறுத்ததில்லை. அவ கேட்டா நான் செஞ்சு கொடுத்துருவேன். வாங்க, எல்லாரும் இன்விடேஷன் வாங்கிக்கங்க. குடுமா, இந்தாங்க. கண்டிப்பா வரோம் சார். வாங்கிக்கங்க. இந்தம்மா வாங்கி. சரிங்க சார். லாவண்யா, பாரதி வரலையா? இல்ல சார், வரல. லீவ் போட்டிருக்காங்களா என்ன? தெரியல சார். காலையில இருந்து கால் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நேரமா அட்டென்ட் பண்ணல. இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு பாரதிக்கு? இன்ஃபார்ம் பண்ணாம இருக்க மாட்டாங்களே. அவங்க இந்த கம்பெனியோட முக்கியமான எம்ப்ளாயி, என்னோட அசிஸ்டன்ட் வேற. வேணும்னா அவங்க வீட்டுக்கே போய் நேர்ல இன்விடேஷன் வச்சுட்டு வந்துடலாமே. ஏய், குட் ஐடியா மித்ரா. அந்த மாதிரி பண்ணிடலாம். நாம நேர்ல போய் மீட் பண்றது தான் நல்லது. யா, பாரதிய நேர்லயே போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்க ஃபேமிலி தானே கேட்டரிங் சப்ளை பண்றாங்க, அதையும் நம்ம நேர்லயே போய் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகே மித்ரா, வா போயிட்டு வந்துடலாம். போமா. ஓகே காய்ஸ், நீங்க எல்லாரும் உங்க வேலையை ஓகே சார். கரியா வாங்க. அக்கா, கிளம்பிட்டியா? போற வழியில என்னையும் இறக்கி விட்டு. எங்க கிளம்புற? நீங்க தானே ராஜேஸ்வரி ஹோட்டல்ல இடியாப்பம் கேட்டாங்கன்னு சொன்னீங்க. நான் உன்னை கேட்கல, உன் அக்காவை கேட்டேன். என்னம்மா இன்னைக்கு வெளியே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் கிளம்புற? என் ஃப்ரெண்டு லாவண்யாக்கு தெரிஞ்ச கம்பெனில இருந்து ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஹாய். ஹாய். கேட்ச். ஏய், வாங்க. உள்ள போலாமா? ஓகே வாங்க. பாய். பாய். நான் கிளம்புறேன். சரி, வரம்மா, வரம் பாட்டி. பாரதி, வாங்க உள்ள வாங்க. சார் வாங்க சார். ஹாய் பாரதி. வாங்க உட்காருங்க சார். ஆ, உட்காருங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வாமா. நல்லா இருக்கேன். என்ன பாரதி, சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டீங்க? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்ல சார், நான் ஆபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சார், குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாரதி. இன்னும் நிறைய கெஸ்டிங் வீட்டுக்கு போகணும். ஒன்றும் இல்லை பாரதி, 2 வாரம் கழிச்சு ஆதிக்கும் மித்ராவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதனால நாளைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு மறுநாள் கல்யாணம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். திடீர்னு முடிவு பண்ணதுனால நிறைய பேரை இன்வைட் பண்ணல. ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஒரு நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். என்ன பாரதி, எங்களுக்கு கல்யாணம் சொன்னதும் ஷாக் ஆகிட்டீங்களா? மித்ரா சொன்னப்போ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடந்து தானே ஆகணும். அண்ணா கொடுத்துட்டு கிளம்பலாம், நிறைய பேர் இன்வைட் பண்ணோம்ல. ஓகே. வெல், சரி பாரதி, நீங்கள் எல்லாரும் அவசியமாக வரணும். அவங்க இல்லாமல் கல்யாணம் தான் நடக்கும். என்ன பார்க்குறீங்க? அவங்க தானே கல்யாணத்துக்கு கேட்டரிங் பார்க்க போகிறாங்க.
அப்போ கண்டிப்பாக வந்து தானே ஆகணும். ஓ நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க ஆதி. ஒரு நாள்ல ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு முக்கியமான வேலையெல்லாம் மறந்துருப்பேன். இந்தாங்க வாங்கி. என்ன பாரதி, ஆ. உன் நியூ பாஸ் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஒரு விஷ் கூட கிடையாதா? சார் ஒரு நிமிஷம் சார். காதல் தூளிர்க்கும் இந்த நொடியே எங்கு நீ உறைந்திருந்தாய். இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக உடலோர் கூடென இவன் முன்னே வாழ இரண்டாகி நானும் சாக. உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன். தவறை உணர்ந்தேனே நீ இன்றி நான் உதிர்கின்றேன். கண்கள் தீரக்கும் எந்தன் மனமே எங்கு நீ தூங்கிக் கிடந்தாய். பாரதி டைம் ஆகுது. வர சார். தமிழ், அம்மா என்ன பண்றான்னு பாரு. சரி. மித்ரா மேடம், இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம புது பாஸ் ஆதி சார் ரொம்ப நல்லவர். அவரு நல்லா பார்த்துக்கோங்க. இத மாப்பிள்ளை வீட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குற மஞ்சள் குங்குமமா நினைச்சுக்கோங்க. சரி பாரதி, நாளைக்கு ரிசப்ஷன்ல பார்ப்போம். ம் பாய். சரி, எல்லாரும் கண்டிப்பா கல்யாணம். கண்டிப்பா சார், நாங்க வந்துடுறோம். Okay. வரேம்மா, வரேன். போயிட்டோம். தமிழ், வரோம். பாய்.
என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? அவன் வந்து உன்கிட்ட கல்யாணம்னு சொல்றான், நீ அவனை நல்லா பாத்துக்க சொல்ற. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவருக்கு தான் நம்ம யாருன்னு தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க, அவரு ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு எதிர்பார்க்கறாரு. அவரு முடிவெடுத்த மாதிரியே நடக்கட்டும். இப்படி நினைக்கிறவ எதுக்கு தனியா போய் அழுதுட்டு வந்த? என்ன பாக்குற? நீ மத்தவங்க கிட்ட வேணா நடிக்கலாம், என்கிட்ட எல்லாம் நடிக்க முடியாது. நீ அழுதுட்டு தான் வந்தனே எங்களுக்கு தெரியும். அழறது தவிர வேற நான் என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட போய் உண்மையை சொன்னா அது அவர் உயிருக்கே ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக அவனுக்கு எவ கூடயாவது கல்யாணம் நடக்கட்டும்னு பேசாம இருப்பியா நீ?